ஹாய் மை டியர் தமிழ் கேபாப் ஸ்டார்ஸ், நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நாம் ஏஎம்கே இணை மாற்றும் காதலை சீசன் 2வோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்புறம் யூனா வந்துட்டு நம்ம டேயோ ஆஃபீஸ் முடிஞ்சு கூப்பிட்டு போயிருப்பா இல்லையா வீட்டுக்கு. வாமா தாயே, என்னம்மா பேசுகிற, நீ பாட்டுக்கு தனியாக எங்கேயோ பார்த்துட்டு புலம்புற, வா உன்னை கொண்டு போய் ஆள்கிட்ட சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்குறேன்னு சொல்லி டேயு வந்து கூப்பிட்டு போகிறா இல்லையா. அப்படியே கூட்டிகிட்டு போக டேயு வந்து ட்ரைவ் பண்ணிட்டே போகிறா காரை. நம்ம யூனா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே அழகா சமத்தா டேயு பக்கத்தில் உட்காந்துட்டு போகிறாளா. நேராக வீட்டுக்கு போயிட்டு, சரி யூனா போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம யூனாவும் வந்து போகிறா. இந்த பக்கம் யூனா அந்த பக்கம் போக நம்ம ஜிமினும் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு இருக்க நம்ம டேயு வந்து சொல்கிறா காலையில் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல ஜிமின் அப்படியே தலையில் அடிச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறான். என்னடா இது எல்லாம் என்னால் தான் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி அவன் வெக்ஸ் ஆகிடுறான். போச்சு, என்னால் தான், நான் பயந்த மாதிரியே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலறான் ஜிமின். என்னாச்சு அப்படின்னு சொல்லி டேயு கேட்க, ஐ திங்க் அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க புரியலன்னு டேயு கேட்க, ஆமாம் நான் கொஞ்ச நாளாக கவனிச்சிட்ருக்கேன், யூனா கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறா, என்னை பார்த்த மாதிரியே அப்படியே உட்காந்துருக்கா. சம்டைம்ஸ் பேசுகிற சத்தம் கேட்கும், முழிச்சு பார்த்தா யூனா நான் முழிக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் படுத்துப்பா. அடிக்கடி சரியாக சாப்பிட்றதில்ல. குக் பண்ணுறா, ஆனால் குக் பண்ணுறத சாப்பிட்றதில்ல. என்கிட்ட உரிமை எடுத்துகிட்டு எதுவும் கேட்க மாட்டேங்கிறா. பாவம், அவள் எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கா. அப்போல்லாம் நான் பிஸ்னஸ் அது இதுன்னு காது கொடுத்து கூட கேட்டதில்லை. இப்போது அவள் இவன்கிட்ட என்ன சொன்னாலும் எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான்னு சொல்லி என்கிட்ட இப்போலாம் பேசுகிறதே நிறுத்திட்டா தெரியுமா. சுத்தமாக என்கிட்ட பேசுறதில்ல டேயு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் டேயு அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். எனக்கு இப்போ இது இன்னும் சீரியஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி யூனாவை நினச்சி ஜிமின் அழுக, யூனா வரா ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜிமின் யூனா சத்தம் கேட்டதும் கண்ணை தொடச்சிட்டு திரும்பி பார்க்குறான். யூனா பார்த்துட்டு, நீ எப்போ வந்த, மீட்டிங் இல்லை, வெளியே போகல, சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அது ஒர்க் முடிஞ்சது அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூனா பக்கத்தில் பார்த்தா டேயு நிற்கவும், டேயு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேயுவை பற்றி கேட்குறா. அடி பாதகத்தி, காலையிலேருந்து அவள் கூட தான் வந்து ட்ராவல் ஆகிருப்பா. காலையிலையும் வந்துட்டு எப்போ டேயு வந்தேன்னு சொல்லி கேட்டிருப்பா. இப்போயும் அங்கேயும் டேயு எப்படி இருக்கன்னதும் டேயுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது எப்படி இருக்கியாவா அப்படின்னு சொல்லி டேயு பார்க்க, ஆமாம் அப்படிங்கிறா. டேயு புரிஞ்சுக்கிறா. சரின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறா. ஜிமினும் டேயுவை பார்க்க, எதுவும் வந்து பெருசாக இது பண்ணாத அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்துட்டு ஆக்ஷன் பண்ண, சரி நான் போயிட்டு குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூனா கிச்சனுக்குள்ளே போக, சரி ஓகேண்ணா பார்த்து அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்லிவிட்டு ஜிமின் டேயு வந்து வெளியே போகிறாங்க. டேயு ஜிமின்ட்ட, இப்படி தான் காலையிலையும் என்ன நீ எப்போ வந்தேன்னு கேட்டா, இப்போவும் நீ எப்போ வந்தேன்னு கேட்குறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமின். பேசாமல் நம்ம யூனாவை ஏதாச்சும் டாக்டர்கிட்ட அப்படின்னு டேயு சொல்ல ஜிமின் பயந்துடுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிருப்பா, சரியாகிடுவா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, அந்த நேரம் உள்ள கிச்சனில் ஏதோ சவுண்டு வருது, பாத்திரம்லாம் கீழே விழுந்த மாதிரி. ஜிமினும் டேயும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்க, யூனா கை வந்து பார்த்தா அப்படியே செவந்து போயிட்டுருக்கு. யூனா வந்து லைட்டாக கத்துறா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடி வந்து நல்லா அடி இல்லை, அப்படியே வந்து நெருப்பு பட்ட மாதிரி செவந்து போயிருக்கு. பார்த்துட்டு, யூனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல, அது நான் பாத்திரம் வச்சேன், அடுப்பு சுற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வாட், புரியல. ஐயோ எப்படி செவந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் எடு டேயு அப்படின்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து ஐஸ் பேக் எடுத்து டேயு கையில் வைக்கிறா. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் கையை பார்க்குறாரு. ஆமாம் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல வர, யூனா இல்லை டாக்டர், எப்போவும் அப்படி பண்ணுவேன், ஆனால் இப்போ ரொம்ப சுட்டுருச்சு, அதுக்கு என்ன பிடிக்கல போல் அப்படிங்கிறா. எதுக்கு அப்படின்னு டாக்டர் கேட்க, நெருப்புக்கு. புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்க, என்ன புரியல. இல்லை, குக் பண்ண நீங்கள் பாத்திரம் வச்சுருக்கீங்க, அது தெரியாமல் தொட்ட உங்களுக்கு வந்து கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே வைக்கலான்னு போனேன், அப்போ அந்த ஸ்டவ் ஆன் பண்ணப்போ ஏதோ நெருப்பில் அழகா குட்டியா டாக்டர்
ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பாப்பா. அதை தொட போனேன். அதை தொட்டுட்டு பார்த்துட்டு இருக்கப்போ சடனாக என் கை வலிச்சது, எடுத்துட்டேன். அப்புறம் அந்த குட்டி பாப்பா கையில் இருந்தா, கை ஃபுல்லாக ப்ளட்டு, அவள் அப்படியே மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி யூனா வந்து ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. அப்படியே கையை பார்த்துட்டே வந்து சொல்லிட்டு இருக்கா. யூனாட்ட கேட்குறாரு டாக்டர். யூனா அப்படின்னு, டாக்டர் நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா, நல்லா சாப்பிட்றீங்களா அப்படின்னு. நல்லா சாப்பிட்றேன், நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, லாஸ்ட்டாக எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, ஜிமின் கூட இப்போ தான் நைட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, டாக்டர் ஜிமினை பார்க்க, நேற்று நைட்டு சாப்பிட்டோம் டாக்டர் அப்படின்றான். அப்புறம் ஜிமின் கூட உட்காந்து சாப்பிட்டப்புறம் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்க, இல்லையே இப்போ தானே சாப்பிட்டோம், அதுங்களும் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நைட்டே வந்துச்சு. இன்னமும் பைப்பில் சாப்பிடாம வந்து டாக்டர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிளாக இருக்கே, நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, தூங்குவேனே, ஜிமின் கூட பேசிகிட்டே அப்படியே தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஜிமினை பார்க்க, இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லி அவன் தலையாட்டான். பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கு எப்படி போகுதுன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபைன் அப்படிங்கிறா. ஜிமினோட பிஸ்னஸ் அதுவும் தான். ஆமாம், இது மட்டும்தான் உங்கள் உடம்புல இருக்க காயமா இல்லை வேறு எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி நெருப்பில் குட்டியாக பாப்பா தெரியுது சொன்னீங்கல்ல, அது எப்போலேருந்து தெரியுது? அதுவா, இப்போ தான் கொஞ்ச நாளா. முதல்லாம் தொடுவேன், டக்குன்னு பாப்பா மறைஞ்சிடும், அப்படியே கை எடுத்துருவேன். இப்போது அப்படியே நின்னா அதை தொட்ட, அப்புறம் கையில் ப்ளட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஓ சரி ஓகே, சரி யூனா நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு டாக்டர். டேயும் யூனாவும் வெளியே போக, டேயு வந்துட்டு கையில் கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. ஏன் யூனா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பான்னு சொல்லி அங்கே வந்து யூனா பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜிமின்கிட்ட டாக்டர், ஜிமின் யூனா பேசுகிறத பார்த்தா அவங்க மென்டலி ஏதோ டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்காங்க. ஜிமின் பார்க்குறான். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, மேபி அந்த டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். இல்லாத ஒன்று இருக்கிறதா கற்பனை பண்ணுறது, சாப்பிட்றத மறக்கிறது, என்ன நடந்துச்சுன்றதை மறக்கிறது, அப்புறம் உங்கள் கூட பேசுகிறதா சொன்னாங்களே. இல்லை டாக்டர், நான் தூங்கிட்டு இருப்பேன், என்னை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு பேசுவா, நான் என்ன சவுண்டுன்னு சொல்லி முழிச்சு பார்த்தா பக்கத்தில் படுத்துப்பா அமைதியாக. இதை நான் இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். முன்ன ஒரு 2 months முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது யூனாட்ட அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேன் டாக்டர் அப்படின்னா, அவங்க பேசணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, பிஸ்னஸ் அதுன்னு போயிடுவீங்க. அந்த டைமில் உங்களை மாதிரியே ஒரு ஆளை இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அந்த இமேஜினேஷனோட அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பிரச்சனை. வாட், இப்போது சீரியஸாக எதுவும் போகலைல்ல டாக்டர், சரி பண்ணிடலாம்ல, என் பழைய யூனா எனக்கு திரும்ப கிடச்சிடுவாள்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, ட்ரை, நாம் தான் ட்ரை பண்ணணும், நாங்கள் அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு ஓரம் வச்சுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகே அப்படின்னு சொல்லி டாக்டரும் கேட்க, ஜிமினும் சரி டாக்டர், நான் இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வராங்க. டேயோ ஜிமின் யூனா வீட்டுக்கு போகிறாங்க. யூனா ஜிமின்கிட்ட, என்ன சொன்னாங்க டாக்டர் உன்னை மட்டும் உட்கார வச்சு அப்படின்னு கேட்க, உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யூனா சிரிச்சிட்டு லைட்டாக பொய் சொல்லு அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, நீ நல்லா இருக்கியா, உன் லைஃப்பில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா, மென்டலி ஸ்டேபிளாக இருக்கியா, டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்னு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் உனக்கு அப்படின்னு ஜிமின் சொல்ல, யூனா பார்க்குறா. ஹே, அப்படின்னா நான் மென்டலி ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னா, யூனா யூ மெச்சூர்ட் எனஃப், உனக்கே புரிஞ்சுக்க முடியும் நம்புகிறேன், என் மிஸ்டேக் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல உண்மைதான், ஆனால் நீ டிப்ரெஷன் போகிற அளவுக்கு என்னடி இருக்குது அப்படின்னு ஜிமின் கேட்க, டேயு பார்த்துட்டு பின்னாடி உட்காந்துருக்கா. ஜிமின், ஷட் அப், என்ன பேச நீ, அவன் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, பிஸ்னஸ் முன்னாடி ஓடுறவன் நீ, உன் ஒய்ஃபை பார்த்துக்க உனக்கு டைம் இல்லை, அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைம் இல்லை, அவளை நீ லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ண,
அவள் ஒன்று வேணான்னு சொன்னா. நீ அவளை டைவர்ஸ் தந்துடுவேன்னு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண. அப்புறம் எவ்வளவோ பிரச்சனை உங்கள் லைஃப்பில். சின்ன வயசுலேருந்து அவளோட பிரச்சனை சந்தோஷம் எல்லாமே அவளே கேரி அவுட் பண்ணியிருக்கா. உன்ன மாதிரி தான் அவங்க அப்பாவும் பிஸ்னஸ்னு ஓடினவர். எங்ககிட்ட ஆஃபீஸில் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பா தெரியுமா, அவங்க அப்பா கூட அவளால் டைம் ஸ்பெண்ட் முடியலன்னு. நீ என்னடா மெச்சூர்ட் எனஃப், டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் உனக்கு ஏன் வருதுன்னு கேட்குற? பொண்ணுங்க மேரேஜ் ஆகிட்டா பெருசாக என்ன கேட்குறோம்? உங்களோட கொஞ்சம் நேரம், கொஞ்சம் டைம், உங்கள் கூட பேச, அவங்களோட அவங்க சந்தோஷம் துக்கம் ஷேர் பண்ண. நீ அந்த டைம் அவளுக்கு கொடுத்துருக்கியா சொல்லு அப்படின்னு டேயு திட்டுறா. ஜிமின் டேயு சொல்கிறத கேட்டுட்டு ஜிமின் அப்படியே கண் கலங்க கண்ணீர் வர கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்க யூனா பார்த்துட்டு ஜிமின் கண்ணை துடைக்கிறா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஏன் அழற? அவள் கிடக்குறா. டேயு நீ சும்மா இரு அப்படின்னு யூனா திரும்பி டேயுவை கத்த. யூனா ஜிமின்ட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஏன் அழற? அவள் கிடக்குறா. டேயு நீ சும்மா இரு. ஜிம்னா நீ என்னை நல்லா பார்த்துக்கிற, நமக்காக தான் நீ கஷ்டப்படுற. நம்ம பேசியிருக்கோம்ல, இப்போ ஓடுவோம் அப்புறம் கை பிடிச்சிட்டு ஒன்றா நடப்போன்னு அவள் சொல்கிறான்னு அழற அப்படின்னு சொல்லி யூனா வந்துட்டு டேயுவை திட்டிட்டு ஜிமினுக்கு வந்து சப்போர்ட் பண்ண. நீ அப்பா எல்லாருமே பர்ஃபெக்டா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சொல்லணும் நீ என்ன அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல வர ஜிமின் பார்க்குறான். சாரிடி, நிஜமாவே ஐ நோ என் மேலேயும் தப்பு இருக்குது, நானும் இப்படிலாம் நடந்திருக்கக்கூடாது, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், சாரிடி அப்படின்னு. இட்ஸ் ஓகே அப்படின்னு யூனா சொல்ல டேயு பார்க்குறா. சப்பா போதும் போதும் முடியல உங்கள் இது அப்படின்னு சொல்லி டேயு இது பண்ண. இப்போ அவன் புருஷனை கொஞ்சிற, அப்புறம் என் டிப்ரெஷன் ஸ்டேட் போனியா அப்படின்னு. எனக்கு தெரியல டேயு, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன், என் மூளைக்கு புரியுது, ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு இவன் கூட பேசணும்னு ஆசை, இவன் கூட இருக்கணும்னு ஆசை, மற்ற கப்புள்ஸ் மாதிரி ஜாலியாக வெளியே சுற்றணும்னு ஆசை, ஒன்றா எப்போவுமே இருக்கணும்னு ஆசை. நீயே சொல்லு, எல்லா பொண்ணுக்குமே அப்படி தானே இருக்கும். வெளியே போகிறோம், பிஸ்னஸ் ஆஃபீஸ்னு பல பேர்கிட்ட பேசுகிறோம், பழகுறோம், ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்குன்னு இருக்க ஒருத்தரோட அவரோட அரவணைப்பை நாம் எதிர்பார்க்குறது, அவன் கைக்குள்ள அவனோட பேசுகிற கொஞ்ச நேரம், இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன். அதான் பிரச்சனை. என்னை விட்டு இவன் தள்ளி போகிற மாதிரியே இருக்குது. மேரேஜுக்கு அப்புறம் தனித்தனி ரூமில் இருந்தோம், அப்போ கூட நான் இவ்வளோ தனிமை உணரலை. அந்த ரூம் விட்டுட்டு இவன் ரூம்லேயே இருக்க எவ்வளோ பண்ணான்னு தெரியுமா? ஆனால் இப்போ நான் அந்த ரூமில் இருக்கேன், ஆனால் இவன் இருக்கிறதில்ல, வந்தாலும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. மேபி அதனால் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழுக. டேயோ ஓகே ஃபைன் லீவ் இட், எல்லாம் சரியாயிடும் யூனா. யூனாவும் தலையாட்டுறா சரின்னு சொல்லி. எல்லாம் ஒரு குட்டி யூனா இல்லைனா குட்டி ஜிமின் வந்தால் சரியாகிடும் அப்படின்னு டேயு கிண்டலாக சொல்ல யூனாவும் ஜிமினும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. யூனா அம்மா தாயே உன் வீடு வந்துச்சு, இறங்கி போகிறீங்களா அப்படின்னு சொல்ல ஓகே லவ் யூ யூனா சொல்லி டேயு கிஸ் பண்ணுறா யூனா கன்னத்தில். ஓ தேங்க்யூ பாய்னு சொல்ல பாய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இறக்கி விட வந்து இறங்கி போகிறான் அவங்க வீட்டுக்கு. மெதுவாக ஜிமின் யூனா கையை ஹோல்ட் பண்ணிக்கிறான் ட்ரைவ் பண்ணிவிட்டு. விடவே இல்லை, அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் இல்லை டேஸ் ஸ்கிப் பண்ணால் யூனா டெய்லி அந்த டேப்லெட்ஸ் வந்து டிப்ரெஷனுக்கு வந்து எடுத்துக்கிறான். இருந்தாலும் அடிக்கடி வந்து மைண்ட் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. ஏதோ இழந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரி இருக்கிறத வந்து இப்படியே இருக்கா. ஒரு 2 month போகுது இப்படியே. யூனாவை நினச்சி ஜிம்மினும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போல்லாம் வந்து அவ்வளோவா பிஸ்னஸ் அது இது பார்க்காம யூனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். பட் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒன் டைம் வந்துருச்சுன்னா அப்புறம் அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஜிம்மினோட அரவணைப்புக்கு ஏங்கி போன யூனா இப்போது அவன் பக்கத்தில் இருந்தாலும் பெருசாக கண்டுக்கிறதில்ல. அவளுக்கு அவன் இருந்தாலும் இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணுறா. இப்படியே போக ஒன் டே ஜிமின் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரான். ஜிமின் மாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேக் எடுத்துகிட்டு ஸ்டெப்ஸ் இறங்கி வராங்க. ஹாய் மாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க மாம் வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க. படபடப்பாக அவ்வளோ ஃபோன் பண்ணோம் ஆஃப்டர்நூன், ஏன்டா அட்டன் பண்ணல அப்படின்ட்டு சீரியஸாக கேட்குறாங்க. ஏம்மா என்னாச்சு? இல்லை மாம் நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், ஸோ அட்டன் பண்ணல, அப்புறம் பார்த்தேன், சரி வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்ட்டு பேசலை. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு ஜிமின் கேட்க உன்னை செக் போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாம் என்னாச்சு அப்படின்னு ஜிமின் கேட்க என் கூட வா,
எங்கம்மா வான்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரின்னு காரில் அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பார்த்துட்டு ஜிமின் மாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏம்மா ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வந்திருக்கோம், யாருக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க, மாம் மாம் யூனா எங்க அப்படிங்கிறான். வா சொல்கிறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ரூமில் பார்த்தா யூனாவோட மாம் அண்ட் டேட் வந்து உட்காந்துருக்காங்க. ஜிமினோட டேடும் இருக்காங்க. ஜிமினோட மாம் கிட்டேருந்து யூனாவோட மாம் வந்து அந்த பேக்கை வாங்குறாங்க. யூனா வந்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லி ஜிமின் அகைன் அண்ட் அகைன் கேட்க அந்த ரூமை கை காட்ட ஒரு ரூம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறான். ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில் அப்படியே வந்துட்டு பக்கத்தில் வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்க வந்து யூனா படுத்துட்ருக்கா. ஜிமின் பார்த்துட்டு யூனான்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறான் பக்கத்தில். யூனா யூனா உனக்கு என்னடி ஆச்சு, யூனா இங்கே பாருடி ப்ளீஸ் எந்திரிடின்னு சொல்லி கத்துறான். ஜிமின் மாம் பக்கத்தில் வராங்க. ஜிமினை பொறுமையாக இரு, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, ஏன் மாம் என்னாச்சு அப்படிங்கிறான். யூனா ஜிமின் வந்துட்டு சத்தம் கேட்டதும் கண் முழிக்கிறா. மெல்ல கண் திறந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஜிமின் யூனா கூப்பிட்றது கேட்டதும் பக்கத்தில் போகிறான். யூனா ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிறான். ஜிமின் நம்ம அப்படின்னு சொல்லி அலறா, பேச முடியல. யூனா கஷ்டப்பட்டு அந்த ஜிமின் நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லி வயிற்றுல கை வைக்க ஜிமின் அலறான். என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் மாம் அழாத யூனா விடு, அந்த குழந்தைக்கு நம்ம கூட இருக்க கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்ல, ஜிமின் கேட்டுட்டு அலறான், கத்துறான் யூனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு இது பண்ணுறான். அப்படியே யூனாவோட வயிற்றுல கை வச்சுட்டு அவளை பார்த்து ரொம்ப அலறான். சாரிடி அப்படின்னு ஜிமின் சொல்ல, யூனா அலறா, இல்லை ஜிமின் ஏன் தப்பு தான், நான் கவனிக்கல, தெரியாமல் ப்ரெக்னன்சியில் அந்த டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்ததால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாரின்னு சொல்லி ஜிமின் அம்மா வந்துட்டு அமைதியாக இரு ஜிமின், நீ தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், நீ இப்படி அழுதா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் பார்க்குறான். சாரி மாம்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் சாரி கேட்க, இதுக்கப்புறமாச்சும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மாம். யூனாவும் சாரி ஆண்டி, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகேடா பரவாயில்ல அழாத அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி விடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு போகிறாங்க. ஜிமின் யூனா வந்துட்டு வயிற்றுல கை வச்சுட்டு அப்படியே பெட்டில் தலை வச்சு அழறான். யூனாவும் அழுதுட்ருக்கா. அப்படியே ஸ்கிப் பண்ணால் 1 வீக் அந்த விஷயம் 2 பேரையும் ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாக்கிடுச்சு. ஜிமின் இப்போலாம் சரியாக ஆஃபீஸ் போகிறதில்ல, வீட்டிலே இருக்கான். யூனாவும் வீட்டிலே இருக்கா. ஆஃபீஸ் போகிறதில்ல, 2 பேரும் சரியாக சாப்பிடாம பேசிக்காமல் இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு 2 வீக்ஸ் போக ஜிமின் ஆஃபீஸில் இருக்கான். அவனுக்கு வந்து ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் அதர் எண்டில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரில. ஜிமின் வந்துட்டு அப்படியே சேரில் உட்காந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். தலையில் கை வச்சுட்டு ரொம்ப டென்ஷனாக அமைதியாக அப்படியே அவன் கேட்டுட்ருக்க வாய்ஸ் அப்படியே சோகமாக இருக்குது. அப்படியே ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு ஸ்வீட்டி அங்கே தான் இருக்கா, ஜிமினோடைய சிஸ்டர். என்னாச்சுன்னா எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, எவ்ரிதிங் ஓகே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிவிட்டு, ஸ்வீட்டி என் கூட வா, கொஞ்சம் கார் ட்ரைவ் பண்ணுறியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனுக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷனாக இருக்க பாத்ரூம்குள்ளே போகிறான். வாமிட் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸ்வீட்டி வந்துட்டு ஜிமின் அண்ணா என்னாச்சு, டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஜிமின் பாத்ரூமில் அலற சத்தம் கேட்குது. அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு பார்க்குறான். ஜிமின் வந்து அழுதுட்ருக்கான். என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்ல, எப்படியோ அப்புறம் ஸ்வீட்டி வந்துட்டு அவனை எப்படியோ கன்சோல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். இப்போது தொடர்ந்து காரில் வரும்போது அப்படியே வந்து எதுவும் வெளியே பேசாமல் செய்யாமல் எதையோ யோசிச்சுட்டு அழுதுகிட்டே வரான் ஜிமின். வீட்டுக்கு போகிறான். ஏதோ உயிரில்லாத மாதிரி ஏதோ நினப்பில் காரில் உட்காந்துட்டு அப்படியே வரான். ஆப்போசிட்டில் யூனாவும் பர்ம்கியும் வராங்க. கார் விட்டு இறங்கி ஜிமின் பார்க்குறான் யூனாவை. கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு மெல்ல கார் விட்டு இறங்கி வர யூனா போயிட்டு ஹக் பண்ணுறா ஜிமின்கிட்ட. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அலறா. ஜிமினுக்கு வந்த மாதிரி ஃபோன் கால் இவளுக்கும் வந்திருக்கும் போல். பர்ம்கியும் ஸ்வீட்டிகிட்ட ஜிமின் சார் பாஸ்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்வீட்டி இதோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறா. சிஓ நீங்கள் கிளம்புங்க, நான் டேயுட்டையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பர்ம்கியூ. சார்லாம் வந்துட்டு யூனா நீயும் எங்கள் கூட வரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே சிஓ அப்படின்னு சொல்கிறான்.
பாம்கியூ ஸ்வீட்டிட்ட, "ஏய் நீயும் போறல்ல?" அப்படின்னு, ஐ மீன் நீயும் வரல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், நானும் என்னோடய பாஸ்போர்ட் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்" அப்படின்னா, "சரி ஓகே, அப்போ நான் எல்லாருக்கும் டிக்கெட் இது பண்ணிடுறேன்." "சரி ஓகே சிவு, நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லி பாம்கியூ வந்துட்டு கொஞ்சம் வந்து அவனும் டென்ஷனாகவே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறான். டேயுங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வர செய்ய ஜிமின் அப்படியே உள்ள வீட்டுக்குள்ளே போக யூனாவும் போகிறா. ஜிமின் வந்து எதுவும் கண்டுக்கலை. யூனா ஜிமின் ட்ரெஸ் அப்புறம் அவள் ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணுறா அழுதுகிட்டே. 2 பேரும் கிளம்பி ஏர்போர்ட் போக அங்கே ஆல்ரெடி வந்துட்டு டேயுங் வந்து இருக்காங்க. யூனா அப்படின்னு சொல்லிட்டு டேயு ஓடி வந்து ஹக் பண்ண ஜிமின் டேயங்கும் வந்து ஹக் பண்ணுறான். ஜிமின் எதுவும் பேசலை, அழுது கண்ணெலாம் அப்படியே செவந்து போயிட்டுருக்கு. ச்சே, ஏன் இப்படி நடக்கணும், ஒன்று மாற்றி ஒன்று அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல ஜிமின் அலறான் கதறி. ப்ளீஸ் ஜிமின் அழாத, வா அப்படின்னு சொல்லி யூனா கூப்பிட்றா. அப்படியே வந்து யூனா கையை உதறி விட்டு யூனாவையும் வந்து தள்ளி விடுறான் ஜிமின். போ, தயவு செஞ்சு போயிடு, நான் அவரை கடைசியாக கூட பார்க்கல, எல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சிட்டிங்கல்ல அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க, அமைதியாக இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ஜிமின் யார்கிட்டையும் பேசலை. பாம்கியூ ஸ்வீட்டியும் வந்து வராங்க. சிஓ இந்தாங்க பாஸ்போர்ட் அண்ட் டிக்கெட், போகலாமா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு ஜிமின் பாம்கியூ கிட்ட வந்து பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் பிடிங்கிறான். அவன் பாட்டுக்கு ஃப்ரண்ட்டில் அவன் பேக் எடுத்து நடந்து போகிறான். பாம்கியூ ஜிமினை பார்க்க, ஸ்வீட்டி சாரி அவர் கொஞ்சம் அப்படின்னா, இட்ஸ் ஓகே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போகிறாங்க. ஃப்ளைட்லேயும் இவன் பக்கத்தில் இருக்கா. ஜிமின் கண்ணில் வந்து கண்ணீரோடு வரான், எதுவும் பேசாமல். அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே யூஎஸில் வந்து லேண்ட் ஆகிறாங்க. எல்லாம் செக்கிங் முடித்து நடந்து போக எல்லோரும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்க சடனாக எதையோ பார்த்துட்டு 6 பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. நடந்து வந்துட்டு இருந்தவங்க அப்படியே நிற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து யூஎஸ் போய் சேர்றாங்க. ஸோ யூஎஸில் எல்லாம் வந்து பேக் எடுத்து செஞ்சு செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போகிற நேரம் எல்லாரும் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கவங்க நிற்கிறாங்க. 6 பேரும் யாருன்னா ஜிமின், யூனா, டே எல்லாமே வந்து நடந்து வந்தவங்க நிற்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்காங்க. பாம்கியூ வந்துட்டு என்ன பண்ணுறான், "இது ஜிமின் அண்ட் யூனா வெல்கம் டு யுவர் ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப்பா" அப்படின்னு சொல்லி படிக்கிறான். பார்த்தா ஆப்போசிட்டில் போர்டு வச்சுட்டு யாரோ நிற்கிறாங்க. வெல்கம் யூனா அண்ட் ஜிமின் ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எல்லாம் மெதுவாக கிட்ட நடந்து வர போர்டு வச்சு மறைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க போர்டு ரிமூவ் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து அங்கிள் வேங், மிஸ்டர் வேங் நிற்கிறாரு. வெல்கம் மை குட்டீஸ்னு அவர் கையை நீட்டிகிட்டு இருக்க பின்னாடி ஜேகே அண்ட் லின் வந்து நிற்கிறாங்க. ஜிமின் நடந்து வந்தவன் வேங்கை பார்த்ததும் அப்படியே முட்டி போட்டு உட்காந்து அழுகுறான். வேங் பார்த்துட்டு ஓடி வராரு. இவங்களும், "ஏய் ஜிமின் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எந்திரி ஜிமின்" அப்படிங்கிற யூனா. ஜிமின் ஏதோ குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கான். வேங் வந்துட்டு ஜிமின் முன்னாடி உட்கார்றாரு, ஹக் பண்ணுறாரு. ஜிமின் அப்படியே வேங்க இருக்க ஹக் பண்ணிக்கிறான் அழுதுகிட்டே. வேங்க, "ஏய் என்ன ஜிமின் இது குழந்த மாதிரி அப்படின்னு, ஏன் ஏன் வேங் இப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா" அப்படின்றான். வேங் பார்த்துட்டு, "ஏய் என்ன ஜிமின் இது குழந்த மாதிரி அப்படின்னா, ஏன் வேங் இப்படி பண்ணீங்க, எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா" அப்படின்னா. வேங்க வந்துட்டு இன்னொருத்தரும் வந்து ஹக் பண்ணுறாங்க. யாருன்னா அந்த யூனா. "ஏன் அங்கிள் ஏன் இப்படி பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. ஓ, சரி சரின்னு சொல்லி 2 பேரையும் ஹக் பண்ணுறாரு. ஜிமினும் ஸ்டில் வந்து எந்திரிக்காம ரொம்ப நேரமா, "சரிடா சாரி" அப்படிங்கிறாரு வேங்கு. "யோ என்னையா சாரி, என்ன சாரி, நான் செத்துட்டேன்னு உன்கிட்ட யாராவது வந்து சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்" அப்படின்னு சொல்லி அவன் வந்து அலறான். "ஏன் ஏன் இப்படி பண்ண" அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, "என்னை பார்க்காம கூட வந்த அந்தன்னு" சொல்லி ஜிமின் வந்துட்டு அதுக்கு வேங்கு, "பார்க்காம போயிடுவேன்னு நினச்சியோ" அப்படின்னு சொல்ல, "பேசாத நீ அப்படிங்கிறான். "போ நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு அகைன் போக பாம்கியூ, "ஐயோ ஜிமின் சார் இருங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். "டேய் விடுடா" அப்படின்னு சொல்லி இது பண்ண டேயுங்கும், டேய் ஜிமின்" இப்போ வந்து டேயுங் போய் தடுக்கவும் ஜிமின் வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறான். பார்த்துட்டு, "உங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரியும்ல, வந்து சொல்லாமல் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல" அப்படின்னு சொல்லி கத்த, "சத்தியமா தெரியாது, இங்கே வந்து தான் தெரியும்" அப்படின்னு சொல்லி டேயுங்கும் சொல்கிறான். வேங் போயிட்டு, "டேய் போகிறதுனா போ, உங்கள் அப்பா வீட்டு ஃப்ளைட் பாரு, அது என்ன ஃப்ளைட்டா டவுன் பஸ்ஸா, நீ கூப்பிட்ற நேரம் உன்னை கூப்பிட்டு போக, போப்பா போ, நீங்கள் வாங்கப்பா எல்லாரும்" அப்படின்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. "நீ பேசாத, அமைதியாக போயிடு, உன்னை கொன்றுவேன்" அப்படின்னு ஜிமின் சொல்ல, "அட பாவி, அப்போ நீ வந்தது செத்தவனை பார்க்க இல்லை, சாகலைன்னா நல்லா வந்து சாகடிச்சுட்டு போகலான்னு வந்தியா" அப்படின்றாரு அவரு. ஜிமின் திரும்பிட்டு முறைக்கிறான். "வாடா, நான் இப்படி பண்ணதுக்கு காரணமே நீ தான்,
ஒழுங்கா வா, இல்லைன்னா இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, டேய் பசங்களா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு பம்கியை வந்து கூப்பிடுறாரு. இவனா பார்த்துட்டு அழாத எந்திரிடா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வேங் கூப்பிட, இவனா ஜிமினை பார்க்க உனக்கு தெரியுமா இதெல்லாம் முன்னவே அப்படிங்கிறான் ஜிமின்னு. எனக்கும் தெரியாது ஜிமின் அப்படின்னு யூனா சொல்ல, டேய் என்ன கேள்வி கேட்குற, உன் கூட வந்த யாருக்கும் எதுவும் தெரியாது போதுமா, சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து வேங்கு சொல்ல, போயா உன் சர்ப்ரைஸில் தீய வைக்க அப்படிங்கிறான் ஜிமின்னு. எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து இது பண்ண, சரி சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வேங் வந்துட்டு ஹக் பண்ண, அது எப்படி என் பேர குழந்தைங்கள பார்க்காம நான் போவேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜிமின் பார்க்குறான், இவனை வந்துட்டு பின்னாடி நிற்கிறா. ஜிமின் பார்த்துட்டு வேங் பின்னாடி பார்க்க, ஜேகே அண்ட் லின் வந்து சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. டேய் நீங்கள் கூட கூட்டு களவானீங்கல்ல உங்களை அப்படின்னு ஜிமின் வந்து கத்த, லின் கிட்ட போகிறான் ஜிமின்னு. ஆமாம் பின்ன நான் தான் அப்பாவுக்கு இந்த ஐடியா கொடுத்தேன் எப்படி அப்படின்னு, நீயா அப்படிங்கிறான். அப்புறம் வேங்க பின்ன எனக்கு எப்படிடா ஜிமின் இந்த மாதிரி கிரிமினல் ஐடியாலாம் வரும், எல்லாம் இவ தான் அப்படின்னு சொல்ல, எல்லாம் நீ பார்த்த வேலையா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுறதுக்கு துரத்த, லின்னு ஹே வேணாடா வேணாம் வலிக்கும் அப்படின்ட்டு ஓடுறா. ஜேகே உடனே ஹே லின் ஓடாத இந்த டைமில் அப்படின்னு சொல்லி சொல்ல, லின் நின்னுடுறா. ஜிமின் வந்துட்டு ஜேகே ஓடாத இந்த டைமில் அப்படின்னு சொன்னதும் பார்க்குறான் லின்னை. லின் ஓடி வந்து ஜிமினை ஹக் பண்ணுறா. ஜிமினை ஹக் பண்ணிட்டு கண்ணீரோட உண்மையாக ஒரு லின் அப்படின்னா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைன்னோ ஆமாண்டா ஐம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி மொட்டையா சொல்கிற, வி ஆர் ப்ரெக்னென்ட்னு சொல்லு அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஜிமின் பார்த்துட்டு ஹாப்பி ஃபாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான் ஜேகேயை. வேங் வந்துட்டு வேங் டேயோ எல்லாம் வந்து பார்த்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க, வந்துட்டு யூனாவும் என்ன பண்ணுறா, ஜிமின் பேக்கை தூக்கிட்டு வந்து வரா. சடனாக லின் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. யூனா பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, இல்லை சாரிடா உன் லைஃப்பில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு, எங்களால் உங்கள் கூட இருக்க முடியல அப்படின்னு யூனாக்கு அபோட் ஆனதை பற்றி பேச, யூனா பக்கத்தில் வரா. ஹாப்பி ஃபார் யூன்னு சொல்லி ஓடி வந்து ஜேகே வந்து ஹக் பண்ணுறா. ஹாப்பி ஃபார் யூ டி அப்படின்னு சொல்லி லின்னையும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு ஹக் பண்ண, சீக்கிரம் குட்டி ஜேகே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல, குட்டி ஜேகேயா இல்லை எனக்கு குட்டி லின் தான் வேணும் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். மேபி பட் எனக்கு என்னமோ குட்டி ஜேகேன்னு தான்ப்பா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யூனா சிரிக்கிறான். வாட் எவர் யாராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயும் பம்யூ ஸ்வீட்டே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு க்ரீட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. நல்ல பெரிய வீடாக இருக்குது. கம் வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, எல்லாம் எனக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க ஓகே, நாளைக்கு நம்ம ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, என்ன ஹனிமூன் கப்புள்ஸ் ஓகேயா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, யூனாவும் ஜிமினும் இப்போ வர எதுவும் பேசலை அமைதியாக இருக்காங்க. ஜிமின் வேங் வந்துட்டு என்கிட்ட பேசாமல் கூட என்கிட்ட பேசாமல் வேங் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான்ல, அதை நினச்சி வந்து ஜிமின் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான் எப்படி அவட்ட பேசுறதுன்னு சொல்லி. இவன் எதுவும் கண்டுக்கலை, அவன் இஷ்டம் எப்போ பேசுகிறானோ பேசட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறா. ஜேகே எல்லாருக்கும் ரூம் செட்டில் பண்ணி கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, வேங் ஜிமின்ட்ட வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அப்போதான் வேங் வந்துட்டு ஜிமின்ட்ட கேட்குறாரு, என்னடா ஜிமின் வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் நீ யூனா கூட பேசவே மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவளை கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன் கோவத்தில், அதான் அப்படிங்கிறான். டேய் பக்கத்தில் இன்னைக்கு நேத்தா நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல, ஜேகே பார்க்குறான். டேய் ஏன்டா அப்படின்னு. டேய் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி நான் தான் சொன்னேன், இப்போ நான் தான் அதை நினச்சி நிமிஷத்துக்கு நிமிஷம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றான். போதையில என்ன பேசுறோம்னு தெரியாம பேச, ஜிமின் வந்து புரியுது. "டேங்கா நான் வேணுன்னே எதுவும் பண்ணலடா" அப்படின்னு சொல்லிட்டு அழறான் டேயுங்க புடிச்சு. டேயுங் ஜிமின தள்ளி விடுறான். "தொடாதடா கடுப்பா இருக்கு. அட்லீஸ்ட் இங்க வந்தாச்சும் அவ கூட சந்தோஷமா இருப்ப பார்த்தா, அவள வரும்போதே ஹர்ட் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா உன்னை பிடிக்கலன்னு சொன்னவடா அவ. எப்படிதான் எல்லாத்துக்கும் அமைதியா போறாளோன்னு டேய் சொல்ல, ஜேகே டேயிட்ட "டேய் சுப் அமைதி. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்தது நடந்துருச்சு என்ன? நீ நடக்க போறத பேசு" அப்படின்னா, "இல்லடா அவ என் ஃப்ரெண்டு. எனக்கு கஷ்டமா இருக்கும்ல" அப்படிங்கிறான். அப்போ இவன் என் ஃப்ரெண்டு. ஒருவேளை இவனுக்கு யூனாவ பிடிக்கலையோ என்னவோ? ஆமாண்டா பிஸ்னஸ் மேன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஏன் அவங்க அப்பா இல்ல? அவ என்னமோ புதுசா பிஸ்னஸ் மேனை பார்க்குற மாதிரி சீன் போட்டு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. எந்நேரம் பார்த்தாலும் மூஞ்சிய சோகமா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருந்தா எந்த ஆம்பளைக்கு பிடிக்கும் சொல்லு? ஓ! இப்போ இவனுக்கு என் ஃப்ரெண்ட புடிக்கல அப்படின்னு சொல்ற அப்படின்ட்டே கேட்க, உனக்கு என்னடா தெரியும் அவள பத்தி? ஆமா, அவங்க அப்பாவும் பிசினஸ் மேன் தான்.
எத்தனை தடவை ஏங்கியிருப்பா தெரியுமா அவங்க அப்பா பாசத்துக்கு. இன்னைக்கு நேத்து இல்லடா, பல வருஷம். அதே போல அவ மேரேஜ் லைஃப்லயும் இருந்தா, அதான் அவ டிப்ரெஷன் ஆயிருக்கா. அவ என்னடா கேட்டா, கொஞ்ச நேரம் டைம். அத குடுத்தா என்ன? அப்படி என்னடா பொல்லாத பிசினஸ் உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி வந்து ஜிமினு, ஜேக்கபையும் பார்த்து கேட்க, ஆமா, உனக்கு எங்க தெரிய போகுது? உங்க அப்பா பிசினஸ் வேணான்னு தூக்கி போட்டு காஃபி கடை வச்சு பொழச்சிட்டு இருக்க. உனக்கு எங்க தெரியும்? எங்கள பத்தி. அப்படி எங்களோட அருமை அப்படின்னு சொல்லி சொல்ல, டேய் உனக்கு அவ்வளோதான்டா அப்படின்னு டேய் வந்துட்டு ஜங்கு கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுறான். டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்துட்டு இவனுங்க வந்து கொஞ்சம் விட்டா ஓவரா வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சண்டைய வந்து பிரிச்சு விட, ஏன்டா இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, லின்னு டேயு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். டேய் அவளை ஏன்டா கூப்பிடுற? சும்மா இருடா அப்படின்னு ஜேகே பம்முறான். நீ வேற நான் குடிக்க மாட்டேன்னு தான்டா வந்தேன். குடிச்சேன்னு தெரிஞ்சதா கொன்றுவாடா அவ அப்படின்னு சொல்ல, டேய் டே அப்படின்னு சொல்லி டேய மிரட்ட, டே ஒன்றும் பேசாம எந்திரிச்சு போயிடுறான். டே இங்க பார்த்துட்டு, டேய் டே இங்க பாரு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. தேங்க்ஸ் அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே இங்க வந்து கிளம்ப போக, ஜேகே டேய் அவன் என்ன கோச்சுக்கிட்டானாடா? என்னாலயாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனை இரு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஜேகே எந்திரிக்க, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, உட்காரு அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எந்திரிக்கிறான். அந்த நேரம் வந்து பம்கி வர, பம்கி வந்து பொண்ணுங்களோட துணைக்கு வந்து ஷாப்பிங் போயிருப்பான். ஸோ எல்லாம் அப்படியே வர, பம்கி வந்துட்டு இவங்க இது பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க கார்டன் பக்கம் வந்து வரான். அவனை பார்த்ததுமே ஜிமின், டேய் இந்த ஜேகேவை பார்த்துக்கோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட, ஏன் என்னவா இவருக்கு பார்க்கலன்னா எங்கேயாச்சும் ஓடிடுவாரா என்ன அப்படின்ட்டு பக்கத்துல உட்காரான். ஜிமின் பின்னாடி ஓடுறான் டேயை கூப்பிட்டு, டேய் டேய் இருடா அப்படின்னு சொல்ல, வேணாம்டா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். டேய் இரு இரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா எங்க அப்பா பிசினஸ் ரன் பண்ண பிடிக்கல, எனக்கு பிடிச்சத நான் பண்றேன், அத அவன் என்னடா குறை சொல்றது அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்ட, நான் போறேன்டா அப்படின்றான். டேயு வீட்ல இருக்கான்னு நினைச்சுட்டு, டேயு எங்க இருக்க அப்படின்னு சொல்லி டே கத்த, ஏய் ஏய் ஏய், சும்மா இருடா ப்ளீஸ் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வாயை பொத்துறான். சடனா ஷாப்பிங் போன நம்ம கேர்ள்ஸ் டேயு, யூனாலின்லாம் வந்து வராங்க. என்னாச்சு டே அப்படின்னு சொல்லி டேயு கேட்க, ஜிமின் பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைம்மா, அது அவன் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கு டே ஏன்டா ஓவரா பேசிட்டு ஓவர் ஆயிடுச்சு நான் சொல்றீங்க அப்படின்னு டேய் வந்துட்டு அவளை பார்த்துட்டு, டேயு வா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு வந்து ஜிமின் என்ன பண்ணுறான், வாயை மூடுறான், சும்மா இருடா அப்படின்னு சொல்லி சடனாக வந்துட்டு வாயை மூட, டேய் வந்துட்டு என்ன பண்ணுறான், வாமிட் பண்ணுற மாதிரி ஃபேஸை வைக்க, ஜிமின் பார்த்துட்டு ஐயோ டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். பாத்ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறான். அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் எல்லாம் வந்ததும் வராததுமா உட்காந்துட்டானுங்க. பூரா குடிகாரனுங்க. ஆல்ரெடி 2 குடிகாரங்கள வீட்ல சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. போச்சு. இன்னைக்கு வீடு என்ன ஆகப் போதோ அப்படின்னு லின்னு புலம்பிட்டு இருக்க, லியூனா லின் சொல்றத கேட்டு சிரிச்சுட்டு வந்து டேயுவ பார்க்க, டேயு வந்துட்டு தலையில கை வச்சுட்டு ஏதோ ஒரு மாரி தலை சுத்து வந்த மாரி பண்ணிட்டு இருக்கா. வாமிட் பண்ற மாரி பண்ண, யூனா டேயோ என்னாச்சு அப்படின்னு கேட்க, தெரியல யூனா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. டேயும் பாத்ரூமுக்கு போறா. ஆல்ரெடி அங்க டே வாமிட் பண்ணிருக்க ஜிமினு, டேய் 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 பாத்துடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். வெளியே இன்னொரு பாத்ரூம்ல டேயு வாமிட் பண்ணிட்டு இருக்கா. யூனா வந்துட்டு டேயு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி வந்துட்டு அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. டே யாரு அந்த ஜேகே பயலா அப்படின்னு சொல்லி இன்னொரு பாத்ரூம்ல வாமிட் பண்றது யாருன்னு சொல்லிட்டே கேட்டுட்டு இருக்கான். தெரியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து ஃப்ரெஷ் ஆகி வெளியே வர, சப்பா அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சு போலடா, தலை வலிக்குது அப்படிங்கிறான்ட்டே, உன்னை கொன்றுவேன்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து வெளியே கூட்டிட்டு வரான். இன்னொரு ரெஸ்ட் ரூம்ல யூனா வாய்ஸ் கேட்குது. டேய் பார்த்து அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஹெல்ப் பண்றா. டேயுவா டேயுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜிமினும் டேவும் வந்து போக, டே பார்த்துட்டு, ஏய் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நீயும் குடிச்சியா அப்படின்னு சொல்லி டேயும் கேட்க, பலார்னு ஒன்று கன்னத்திலே வைக்கிறா. அவ்வளோதான், கொஞ்ச நெஞ்ச போதையும் அகைன் தெரிய, இப்போ நான் அப்படி என்னத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து அழுகிற மாதிரி ஜிமின்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, டேய் சும்மா இருடா நீ வேற அப்படிங்கிறான் ஜிமின்னு. டேயு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே டேயின் பக்கம் திரும்புறா. திரும்பி அப்படியே பார்க்கவே ஆள் ரொம்ப டயர்டா பாவமா இருக்கா. ஏய் என்னாச்சுடா ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி டேயு ஃபேஸை பிடிச்சி கேட்க, டேயு
அங்கேயே வந்துட்டு கழுத்துல கை போட்ட மாணிக்கு மயக்கம் போடுறான். புடிக்கிறான். அப்படியே தூக்கிட்டு, "டேய் இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே பெட்ரூம் தூக்கிட்டு போறான். "டேயுமா" அப்படின்னு சொல்லி கூப்பிட எல்லாம் பயப்படுறாங்க என்னாச்சுன்னு. லின் வந்துட்டு, "என்னாச்சு டேயுன்னு" சொல்லி கேட்க, "தெர்ல வந்து வாமிட் பண்றா" அப்படின்னு சொல்ல, "இரு நான் டாக்டர் கால் பண்றேன்னு" சொல்லி டாக்டர வர வைக்க, அவங்க வர வரைக்கும் அந்த டேய் அப்படியே மயக்கமா இருக்கா. டேயும் பக்கத்திலேயே இருந்து அழுதுட்டே, "என்னாச்சுடி? எழுந்துருடின்னு" சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்றாங்க. யூனா, ஜிமின், டேயுங், லின்னு சொல்லி எல்லாம் வந்து வெளிய வெயிட் பண்றாங்க. டாக்டர் அப்படியே வெளிய வர, டேயுங் போயிட்டு கேட்குறான், "என்னாச்சு அவளுக்கு? ஒரு வேள டிராவல் பண்ணிட்டு வந்ததால செட் ஆகலையோ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ச்சே அப்படிலாம் இல்ல சார். ஆக்சுவலி பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு வந்து இது சகஜம் தான்" அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்ல, எல்லாரும் வெளிய நிக்கிறாங்க. வந்து சந்தோஷப்படுறாங்க கேட்டுட்டு. யூனா வந்துட்டு, "வாட்?" அப்படின்னு சொல்லிட்டு, "அவ பிரெக்னன்ட்டா இருக்காளா? நாங்க அகைன் எங்க கண்ட்ரிக்கு போணுமே, ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி" அப்படின்னு சொல்லி யூனா பயப்படுறா. அப்போதான் டாக்டரும், "அவங்க இந்த கண்ட்ரிக்கு வரும்போதும் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி தானே வந்தாங்க. அப்போ போகும்போதும் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. எல்லாமே நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி, "அவங்க கிட்ட வந்து புரிய வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போறாரு. நம்ம மைண்ட் தான் காரணம். அவங்க வந்து பேனிக் ஆக வேணாம் சொல்லுங்க. ஷி வில் பி ஓகே அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, ஓகேன்னு ஹீனாவும் வந்து சொல்லிட்டு, டேயுவ பார்க்க உள்ள போக அவ இன்னும் படுத்துட்டு இருக்கா. அப்படியே வந்து பக்கத்துல போயிட்டு அவ வயித்துல வந்து கை வச்சு பார்க்குறான். அப்படியே கிஸ் பண்றான். "தேங்க்ஸ் டி, தேங்க் யூ டின்னு" சொல்லி சந்தோஷமா அழுதுட்டே அவ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். யூனா, ஜிமின், லின், ஜேகேலாம் வந்துட்டு உள்ள வராங்க. டேயும் மெதுவா கண் முழிக்க, டேயும் தலைய தடவி குடுக்குறா. டே அ அவள வந்து பார்க்குறான். அப்படியே கண்ல கண்ணீரோட வந்து பார்த்துட்டு, அவ கையில வந்து கிஸ் பண்ணிட்டு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல, தேங்க் யூன்னு அவளும் சொல்றா. அத பார்த்துட்டு யூனாவும், ஜிமினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யூனாக்கு ஏதோ ஒரு மாரியா வந்து கில்ட்டியா ஃபீல் பண்றா. அப்படியே ஃபேஸ சோகமா வைக்க, ஏதோ மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஜிமின் பார்த்துட்டு யூனாவ கன்னத்துல கிஸ் பண்றான். ஹக் பண்ணிட்டு, "கங்ராச்சுலேஷன்ஸ்" அப்படின்னு சொல்லி சொல்ல, யூனாக்கு ஒண்ணும் புரியல. "ஏன்?" அப்படின்னா, "ம் உனக்கு அகைன் ஒரு குட்டி ஃப்ரெண்ட் வரப்போறான்ல, அதான்" அப்படின்னு சொல்லி சொல்லவும், யூனாவும் ஸ்மைல் பண்ணிட்டு, "ஆமால்ல" அப்படிங்கிறா. டேயும் 2 பேரும் யூனா, ஜிமின வந்து பார்க்குறாங்க. யூனா அப்படியே மெதுவா டேயு படுத்திருக்காளா, பெட் சைடுல அப்படியே உட்கார்றா. டேயு எந்திரிச்சு உட்கார, யூனா டேயு வயித்துல கை வச்சுட்டு, "ஓ" அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ல கண்ணீர் வருது யூனா கண்ல. டேயங் ஹே டேயங் அப்படியே யூனா கண்ணீர வந்து துடைக்கிறான். "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஹாப்பி ஃபார் யூடா" அப்படின்னு சொல்லி அவன ஹக் பண்ண, டேயங்கும் "ஓ" அப்படின்னு சொல்லிட்டு, "ப்ளீஸ் எனக்கு அகைன் ஒரு குட்டி பையன் தான் வேணும். ஓகேயா? எனக்கு அகைன் என்னோட டே மாரியே ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு வேணும் டேயு" அப்படின்னு சொல்லி டேயு கிட்ட டிமாண்ட் வைக்க, லின் பார்த்துட்டு, "ஏய் என்ன நீ எனக்கும் பையன்னு சொன்ன, அவளுக்கும் பையன்னு சொல்ற" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "ம் தெரியல. ஆனா எனக்கு அப்படித்தான் தோணுது" அப்படின்னு யூனா சொல்ல, "குட்டி பையன் தான். என்ன டேயு?" அப்படின்னு சொல்றா. "கண்டிப்பா. உன் டேயும் போலயே அவன் உன்ன லைஃப் லாங் கேர் பண்ணிப்பான்" அப்படின்னு சொல்லி டேயு வந்து சொல்றா. யூனா எந்திரிச்சுட்டு குதிக்கிறா குழந்த மாதிரி. "ஐ அம் சோ ஹாப்பி. நம்ம வீட்டுக்கு 2 குட்டி பாப்பா வரப்போகுது" அப்படின்னு சொல்லி. லின்னும் டேயும் பார்த்துக்கிறாங்க. லின் டேயுட்ட கங்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல, டேயும் தேங்க் யூ அப்படிங்கிறா. யூனா, "ஓகே. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நான் குக் பண்றேன். இன்னைக்கு செம்ம டின்னர். ஓகே" அப்படின்னு. "இல்ல யூனா, நானும் ஹெல்ப் பண்றேன் வா" அப்படின்னு லின் கூப்பிட, "நோ நோ நோ நோ. நீயும் பிரெக்னன்ட்டா தானே இருக்க. ரெஸ்ட் எடு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஜேகே, "ஆமா. நீங்க 2 பேரும் கதை பேசிட்டு ரெஸ்ட் எடுங்க. நாங்க எல்லாம் போயிட்டு உங்களுக்காக குக் பண்ணி எடுத்துட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறேன்னு சொல்லி திரும்பி டோர ஓப்பன் பண்றா. பண்ணிட்டு, "எவன்டா அவன்? இங்க வந்து துணி அடுக்கி வச்சது? எப்படி வெளிய போறதாம்?" அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, லின் பார்த்துட்டு மண்டையிலே ஒண்ணு போடுறா. போட்டுட்டு, "லூசு பயலே! அது குளோசெட்ரா. அத போய் தொறக்குற? வாசக்கால் அங்க இருக்கு போ" அப்படின்னு சொல்லி இது பண்ண, இந்த லட்சணத்துல இவன் போய் சமைக்க போறானாம் அப்படின்னு சொல்லி அவ வந்து கத்திக்கிட்டு இருக்கா. சாரி திட்டிக்கிட்டு இருக்கா புருஷன. அப்படியே ஜிமின் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, "ஆமாண்டா டேய் அறபோத குடிகாரா! இங்க வாடா. அமைதியா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து லின்ன பார்த்துக்கோ. நாங்க போயிட்டு சமைக்கிறோம்" அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிட்டு,
அவன் வந்து கீழ இறங்கி போறான் கிச்சனுக்கு. யூனாவும் ஓகே, ஓகே. பாய், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி போறா. நைட் டின்னர் வந்து குக் பண்ண. ஜிமின் கிச்சன்ல போயிட்டு நின்னுட்டு கவுண்டர் டாப்ல நின்னுட்டு அழறான். அவன் கண்ல இருந்து அப்படியே கண்ணீர் வர, யூனா பின்னாடி வந்துட்டு ஜிமின் நிக்கிறத பார்த்துட்டு ஹக் பண்றா. "ஏய்" அப்படின்னு சொல்லி ஜிமின் கண்ண வேக வேகமா அப்படி தொடச்சுட்டு, "யூனா, ஏய் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அழுதியா?" அப்படின்னு கேட்குறா. "ச்சே இல்ல" அப்படின்னா, "நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்." "ஏன் கேளு?" "டேயூ வந்துட்டு டேயூலின் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதனால தான்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, நம்ம ஆன்டி அங்கிள் ஆகப் போறோம். ஈ அப்படின்னு சொல்லி யூனா வந்து சந்தோஷமா இது பண்ண, ஜிமின் பார்க்குறான். ஆமால்ல, நம்ம ஆன்டி அங்கிள் ஆகப் போறோம் அப்படின்றான். "ம். ஏன்பா அமைதியா இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி ஜிமின கேட்க, "ஒண்ணும் இல்ல. நீ ஓகே தான?" "ஆ, ஆமா. ஓகே தான்" அப்படிங்கிறான். ஜிமின் சடனா யூனாவ டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். "லவ் யூ டி. சாரி, சாரி" அப்படின்னு சொல்லி விடாம சாரி சொல்லிட்டே இருக்க, "ஏய் என்னாச்சு?" அப்படின்னா, "உன்கிட்ட நான் நெறைய விஷயத்துக்கு சாரி கேட்கணும்டி. ஃபர்ஸ்ட்டு உன்ன சின்ன வயசுல புல்லி பண்ணதுக்கு, உன்ன புடிக்காத மாரி பேசினதுக்கு, ம். அப்புறம் உன்ன பொய் சொல்லி மேரேஜ் பண்ணதுக்கு, அப்புறம் நீ டைவர்ஸ் கேட்டதும் உன் கூட சப்போர்ட்டிவா இல்லாம நான் சைன் போட்டதுக்கு, தென் நீ பேசுறத கேட்காம இருந்ததுக்கு, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்ததுக்கு, உன் கூட எப்படிலாம் லைஃப் வாழணும்னு நெனச்சனோ, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு, உன்ன விட்டு விலகி பிசினஸ் அது இதுன்னு ஓடுனதுக்கு, உன்ன டிப்ரஷன் ஸ்டேட்ல கொண்டு போனதுக்கு, உன்ன புரிஞ்சுக்காம போனதுக்கு, லாஸ்ட் நம்ம பாப்பாக்காகவும்" அப்படின்னு சொல்லி நான் வயித்துல கை வைக்க, அப்படியே அவ ஃபோர்ஹெட்டோட அட்டாச் பண்ணிட்டு, "சாரிடி, எல்லாத்துக்கும் சாரி" அப்படிங்கிறான். "யூனா முடிஞ்சதா? இல்ல இன்னும் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் பார்க்குறான். யூனா அப்படியே லிப்ப வந்து கிஸ் பண்ற மாரி வைக்க, பவுட் பண்ண, ஜிமின் கிஸ் பண்றான். குட் பாய். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இப்போ நாம அவங்க குக் பண்ற வேலைய பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்ல, "டோன்ட் வரிடா. கண்டிப்பா நமக்கும் கியூட்டா குழந்தைங்க பொறக்கும். கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் டைம் நான் கவனமா இருப்பேன். ஐ ஸ்வேர்" அப்படின்னு யூனா குழந்தை மாரி சொல்ல, ஜிமினும் யூனா தலையில பேட் பண்ண, ஜிமின் யூனாக்கு வந்து ஹெல்ப் பண்றான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வேங் இவங்க பேசுறத கேட்டுட்டு சிரிக்கிறாரு. பக்கத்துல பம்கியூ "வேற லெவல்ல, கியூட்" அப்படின்னு சொல்லி பம்கியூ சொல்றான். "கண்ணு வைக்காதடா படவா" அப்படின்னு வேங் வந்து பம்கியூவ அடிக்க, "சரி நெக்ஸ்ட் பிளான் என்ன?" அப்படின்னு பம்கியூ கேட்குறான். இங்க வந்ததும் டேயூ பிரெக்னன்ட் நியூஸ் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு நான் நெறைய பிளான் பண்ணியிருந்தேன்டா. இவங்க வந்தா எப்படி இருக்கணும்னு அப்படின்னு 2 ஜோடியும் ஜாலியா சுத்தி பார்க்க அப்படின்னு சொல்லி வேன் சொல்றாரு. பம்கி பார்த்துட்டு 2 ஜோடியா? ஐயோ அங்கிள், அப்போ நான் வர்றது உனக்கு தெரியாதா? அப்படின்னு. தெரியாதே. பேசாம ஒண்ணு பண்ணு. அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பம்கிட்ட சொல்றாரு. நல்ல வேளை. அதுவும் சரிதான் அப்படின்னா, டக்குன்னு பம்கியூ, இல்ல, இல்ல. தனியாலாம் போக முடியாதுப்பா. அதுவும் இல்லாம இந்த கப்புள்ஸ் கூடலாம் சத்தியமா வெளிய சுத்த முடியாது. சிங்கிள் புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி பம்கிட்ட வேங்கிட்ட பம்கி சொல்ல, சும்மா அவங்க இந்த லவ்வி டவ்வியா கொஞ்சிட்டு, பேசிட்டு, நடுவுல நம்ம டிஸ்டர்பன்ஸா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு பம்கி சொல்றான். ஆ அதுவும் சரிதான். உன்ன நெனச்சாலும் பாவமா இருக்கு. ஆ இப்போ என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி வேங் வந்து யோசிச்சுட்டு இருக்க, ஆ ஓகே செல்லக்குட்டீஸ். இங்க அப்படியே முடிப்போம். வேங் யோசிக்கட்டும். ஓகேயா? பம்கியூக்கு ஒரு வழி பண்ணி விடட்டும் வேங்கே. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை பை. டேக் கேர். அன்யாங். அண்ட் சாரி ஃபார் த பேக்